அஸ்வத், இப்போ என்னன்னா முதலமைச்சர் அவருடைய வெளிநாட்டு பயணம் நாங்கள் எந்த அரசியல் சாசனத்திலையும் இல்லை, வெளிநாடு போகக்கூடாதுன்னு, நாங்கள் அப்படித்தான் போவோம் அப்படிங்கிற இருக்குல்ல, எதற்காக போகணும்? முன்னாடி காசிநாத பாரதியும் வில்சன் அண்ணனும் பேசியிருந்தாங்க. இப்போ முன்னாடி துபாய்க்கு போயிருந்தாரு, அதுக்கப்புறம் ஜப்பானுக்கும், அதுக்கப்புறம் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் ஸ்பெயினுக்கு, இப்போ யூஎஸ்க்கு போயிட்டுருக்கிறாரு. இப்போ அந்த நாடுகளுக்கு போகும்போது, இப்போ ஸ்பெயின் மாதிரியான ஒரு நாடுகளுக்கு, இப்போ துபாய் மாதிரியான நாடுகளுக்கு போகும்போது அந்த நாட்டிலேருந்து என்ன முதலீடுகளை உள்ளே எடுக்கிறாரு, முதல்வர் எடுக்கிறாரு. இப்போ ஜப்பான் போகும்போது ஜப்பான்லேருந்து நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுக்கிறீங்களா, இல்லை ஸ்பெயின்லேருந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி எடுக்கிறீங்களா, இல்லை யூஎஸ்லேருந்து ஏதாவது சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரீஸை உள்ளே எடுத்துகிட்டு வரீங்களா? அப்போ இவ்வளவு கோடிகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வார்த்தைகளில், 10,000 கோடி, 6,000 கோடி, 3,000 கோடின்றோம். அப்போ அந்த கோடிகளுக்கான எந்த இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வருது, எந்த ஒப்பந்தங்கள் உள்ள போடப்படுது, இதை பற்றியான எந்த தெளிவும் கிடையாது. அக்ரிகல்ச்சர் வராங்களா, இல்லை ஆட்டோமொபைல் வராங்களா, இல்லை வேறு ஏதாவது துறைகள் தமிழ்நாட்டிற்கு வருதா? இப்போ பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்யும்போது அதற்கு பலத்த எதிர்ப்பு இருக்குது. இங்கேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவர் என்ன கொண்டு வந்திருக்கிறாருன்ட்டு. அப்போ இங்கேருந்து முதல்வர் ஸ்டாலின் போகும்போது எந்த மாதிரியான முதலாளிகளை கூட கூட்டிகிட்டு போகிறாரு? தமிழ் முதலாளிகள் இங்கேருந்து பயன்படுறாங்களா அந்த முதலீடுகள்னால? இல்லை வெளிநாட்டு, அது இப்போ ஜப்பான் மாதிரியான இடங்கள்னா ஜப்பான் முதலாளிகள் பயன்படுறாங்களா, இல்லை தமிழ்நாட்டு முதலாளிகள் பயன்படுறாங்களா? இப்படி எந்த தகவலும் இல்லை. சரி, பயனடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒரு 15,000 பேருக்கு வேலை, 4.5 லட்சம் பேருக்கு வேலை, இதெல்லாம் சொல்லலாம். 10 லட்சம் பேருக்கு வேலை, ஏன் 1 கோடி பேருக்கும் கூட வேலைன்னு கூட சொல்லலாம் வாயில். அப்போ அதில் வேலை வாய்ப்பு மட்டும்தான் நடக்குதா, இல்லை தமிழ் முதலாளிகள் பயன்படுறாங்களா? அப்ப அந்த கேள்வியை நோக்கி நம்ம முதலாளிகள் பயன்படுற நமக்கு நல்லது தானே, எந்த வரி நமக்கு நிறைய வரும், அவங்க தொழில் இங்க பண்ணுவாங்க, ஒரு எம்ஓயு போடுவாங்க, இங்க நடந்தா நிறைய இளைஞர்களுக்கு நேரடியா வேலை கிடைக்கும், அவங்க பயனடைவாங்க, அரசுக்கு வரி வருவாய் வரும். அதுக்காக தான் நம்ம இல்ல இப்ப நம்ம பிரதமர் மோடி போகும்போது அதானியும் அம்பானியும் போறோம்னு சொல்றோம். இப்ப முதல்வர் ஸ்டாலின் போகும்போது இல்லை, அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சன் டிவி குடும்பமோ சபரீசன் குடும்பமோ இவர்கள் தான் பயன்பெற போறாங்களா, இல்லைன்னா வேறு ஏதாவது தமிழ் முதலாளிகள் பயன்பெற போறாங்களா? இதனால் தமிழ்நாட்டிற்கு சேர்ந்த முதலாளிகளும் தமிழ் மக்களுக்கும் வேலை வாய்ப்பு நடக்க போதான்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த கேள்விகளுக்கு எதுக்குள்ளாலையுமே நம்ம போகிறதுக்கு இவர்கள் பிஆர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி 10,000 பேருக்கு வேலை. எதுக்காக இப்படி ஒரு பிஆர் ஒர்க் பண்ணணும்? ஏன்னா மக்களுக்கு பயன் கிடைக்கல, அப்ப மக்கள் நம்ப போறது இல்லை. அப்புறம் எப்படி, எதுக்காக இந்த பிஆர் ஒர்க் பண்ணணும் அவங்க? இப்போ அதுதான், இப்போ ஸ்பெயின் மாதிரியான ஒரு நாடுகளுக்கு போறாங்க. ஐரோப்பால ஸ்பெயின் மாதிரியான நாடுகள், ஸ்பெயின் மாதிரியான நாடுகள்ல என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும்? ஐரோப்பாலே ஒரு பலவீனமான நாடு ஸ்பெயின் மாதிரியான நாடு, அந்த நாட்டிற்கு போறாங்க. அந்த நாட்டுல இருந்து இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுக்கு என்ன கொண்டு வராங்க, எந்த இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வராங்க? இப்படி எந்த கேள்வியும் கிடையாது. இப்போ யூஎஸ் மாதிரியான இடங்களுக்கு போகும்போது நீங்க பிபிஓ கால் சென்டர்ஸ் ஒர்க்கா, இல்லை சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க் கொண்டு வராங்களா, இல்லை ஜப்பான் மாதிரியான கொண்டு போறீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வருதா, எத்தனை வந்திருக்கு, இது வரைக்கும் வந்தது எத்தனை? இப்படி எந்த இதுவும் தகவலுமே இல்லை. வெள்ளை அறிக்கை இல்லை, திமுக டிஎம்கே ஐடிவிங்க வச்சுக்கிட்டாச்சு ஒரு போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம், இத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, இந்த கம்பெனி இப்போ திருப்பத்தூர்ல வந்திருக்கு, சேலத்துல வந்திருக்கு, நாங்க இங்க போனோம், ஜப்பான் போனதுனால இது வந்துச்சு, நாங்க சிங்கப்பூர் போனதுனால இந்த கம்பெனி வந்துச்சு. இப்ப இன்னும் 1 வருஷத்துல ஆட்சி முடிய போகுது. ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதான் சொல்றாங்களே, உடனடியே வராது. உடனடியே எப்படி நீங்க 2040 கூட வரட்டும், இல்ல 2050 கூட வரட்டும், பிளான் நாங்க 2015 கூட வச்சுக்கோங்க. 2050 இது 20 வருஷம் ப்ராஜெக்ட், 20 வருஷம் ப்ராஜெக்டுக்கு நாங்க இங்க இருந்து இப்போ அஸ்திவாரத்தை போட்டாச்சு. அதையாச்சும் வெளிப்படையா சொல்லணும்ல. அரசு உங்களுக்கான அந்த நம்பிக்கையை கொடுக்கலங்கிறீங்களா? நம்பிக்கை ஒண்ணு, வேலை வாய்ப்பிற்கான நம்பிக்கையும் கிடையாது. அப்போ இன்னொன்னு, இங்க உள்ள முதலாளிகள் பயன்படுறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன பண்ணுனா நீங்க அரசை நம்புவீங்க? அரசு முதலமைச்சர் போயிருக்கிறாரு, என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணியிருந்தா நீங்க ஓகே இவங்களோட இந்த வெளிநாட்டு பயணத்தினால நமக்கு பிரயோஜனம் இருக்குன்னு நீங்க நம்புவீங்க? ஒண்ணு, வெள்ளை அறிக்கை வெளியிடணும். இன்னொன்னு, டிஎம்கே ஐடி விங் மாதிரியான தரப்புகளை வச்சு தொடர்ந்து திமுக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. அப்ப நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் சமூக நீதி ஆட்சி, நாங்கள் எல்லோருக்குமான ஆட்சி. யார் பயன்பெற்றா? நீங்க லூலு மால் மட்டும்தான் பேசப்பட்டுச்சு. லூலு மால் இல்லாம எந்த முதலாளிகள் வராங்க? லூலு மால் ஆச்சு பக்கத்துல உள்ள கேரள முதலாளி, அப்ப அவர் ஒரு இந்தியர்னு எடுத்துக்கலாம். இப்ப நீங்க போன நாடுகள்ல இருந்தெல்லாம் போன முதலாளிகள் எல்லாம் யாரு? இந்திய முதலாளிகள் பயன்படுறாங்களா, இல்ல தமிழ் முதலாளிகள் பயன்படுறாங்களா? சரி, இப்ப இளைஞர்கள் இருக்காங்களா, இளைஞர்களை தானே டார்கெட் பண்றாங்க. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் இந்த பயணம்னு சொல்றாங்கல்ல. யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த நம்பிக்கை வரலையா? சரி பரவாயில்ல, கவர்மெண்ட் நமக்காக வெளிநாடெல்லாம் போறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க, நமக்கு வேலை கிடைக்கும்
அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இளைஞர்கள் மத்தியில் இப்ப இல்ல. இப்ப இளைஞர்கள் மத்தியனா இப்ப இளைஞர்கள் பல துறையில படிக்கிறாங்க. இப்ப ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒருத்தர் படிக்கிறாரு. அப்ப அந்த துறை சார்ந்த இளைஞர்களுக்கு நம்பிக்கை வரணும்ல. இப்ப அக்ரி ஒருத்தர் படிக்கிறாரு, நான் இத்தனை பேருக்கு 15,000 பேருக்கு நான் வேலை வந்திருக்கு, விவசாய துறைகள்ல வந்து புது தொழில்நுட்பத்தை உள்ள கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்ல. அப்பதானே நம்பிக்கை வரும். இவ்வளவு நாடுகளுக்கு போறீங்க, ஸ்பெயின் போறீங்க, ஜப்பான் போறீங்க, யூஎஸ் போறீங்க. பேரறிஞர் அண்ணா போனதுக்கு அப்புறம் வந்து என்ன அங்கே அண்ணா கொடுத்த சொற்பொழிவா கொடுக்க போறாரு ஸ்டாலின். அப்ப அது கேள்வி இருக்குல்ல. நம்பிக்கைன்னா நீங்க என்ன பேச போறீங்க? வெயிட் அண்ட் சீன் ஒரு சினிமா டைலாக் பேசிட்டு போறதா? அப்ப இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு இளைஞர்களுக்கும் நம்பிக்கை இல்ல, தொழில் முதலீடு வரும்னு பொதுமக்களுக்கும் நம்பிக்கை இல்லங்கிறீங்க. யாருக்குமே நம்பிக்கை. எதுக்காக இந்த அமெரிக்க பயணம் அப்படின்னு இன்னும் ரொம்ப விரிவாக பேசலாம். ரொம்ப சுருக்கமா இறுதிக்கிறது, இந்த அமெரிக்கா பயணத்தினால மக்களுக்கு என்ன பயன், திமுகவுக்கு என்ன பயன்? இல்ல இப்ப இந்த விவாதம் முழுக்கவே வந்து லூலு மால் பேர் அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. லூலு மால் பாக்குறதுக்கு யூசுப் அலியை கேரளாலே போய் பார்க்கலாம், இதுக்கு துபாயை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அமெரிக்க பயணத்தினால மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதே நேரத்தில் சற்று முன் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முதலமைச்சருடைய இதுல பாணிலே சொல்றீங்க எந்த பயனும் இல்லை, எந்த பயனும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திமுக எம்பியான ஜெகத் ரட்சகனுக்கு வந்து 900 கோடி வந்து அபராதம் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து இது எந்த இதில் இருக்குன்னா அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழே வந்து அந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 80 கோடிக்கு மேலான சொத்துக்கள் வந்து பறிமுதல் ஆகிருக்கு. அப்போ திமுகவின் குடும்பத்திற்குத்தான் இந்த சுற்றுலா பயணமா அப்படின்றது இருக்கு. அப்போ ஜப்பானுக்கு போகிறதோ இல்லை அமெரிக்காவுக்கு போகிறதோ ஸ்பெயினுக்கு போகிறதோ துபாய்க்கு போகிறதோ அங்கே போய் திமுகவின் குடும்பத்திற்கு அவர்களுடைய சபரீசன் குடும்பத்திற்கு திமுகவின் குடும்பத்திற்கான சுற்றுலா பயணமாக மட்டும்தான் இருக்கே தவிர இது தமிழ்நாடு மக்களுக்கான பயணமாக இல்லை. நான் தெளிவான வார்த்தையை தான் சொன்னேன். அது சுற்றுலா பயணமாக மட்டும்தான் இருக்கு. அது உண்மையிலுமே தமிழ்நாடு மக்களுக்கான பயணமா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவினருக்கான பயணமாங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சே போயிடும். அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.